2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து பேசி வரும் நிலையில் சந்திப்பின் நோக்கம் என்ன, ஆலோசனையில் என்னென்ன பேசப்படுகிறது என்ற முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். அவரிடம் கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த ஆலோசனையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளின் நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார், நிர்வாகிகளிடம் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு, இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் 3 தொகுதிகள் நிர்வாகிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தன்னை தயார்படுத்தும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஒவ்வொரு தொகுதியும் கிட்டத்தட்ட 4வது நாளாக இன்றைய தினம் 3 தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை அழைத்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் மட்டும் கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் என இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள், மேலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள் என அனைவரும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு 10 பேரை அழைத்து அந்த 10 பேரிடம் தலா 10 நிமிடங்கள் முதலமைச்சர் தனித்தனியே பேசினார். இன்று 10:30 மணிக்கு துவங்கிய இந்த கூட்டமானது கிட்டத்தட்ட 2:30 மணி வரை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கடந்து இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தன்னை தயார்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக 100 தொகுதிகளில் இருக்க பொறுப்பாளர்களை அளித்திருக்கிறார்கள். அந்த 100 தொகுதிகளும் ஏற்கனவே 2024 அதே போல 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என 2 கட்டங்களாக கணக்கிட்டு அந்த தேர்தலில் திமுக குறைவாக வாக்குகள் வாங்கிய தொகுதிகளை முதற்கட்டமாக அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை பொறுத்தவரைக்கும் தோல்வியடைந்த தொகுதிகள், அதே போல குறைந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என இந்த இரண்டையும் கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்திருக்கிறார்கள். அப்போது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு கட்சியில் உள்கட்சி பிரச்சனை சரி செய்யாத வரை அந்த கட்சியினுடைய வெற்றி என்பது சாத்தியமில்லாததாகவே இருக்கும். எனவே முதற்கட்டமாக உள்கட்சி பிரச்சனையை முற்றிலுமாக நீக்குவது தொடர்பாக அனைவரிடம் பேசி ஒருங்கிணைந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த 200 தொகுதியிலும் வெற்றி என்ற அடிப்படையில் அனைவரும் அந்த இலக்கோடு பயணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவுறுத்துகிறார். அதே போல உள்கட்சி பிரச்சனை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அனைவரும் ஒற்றுமையுடன் திமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று நடந்த கூட்டத்தில் கூட இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், இளைஞர்களுக்கு அதிக பொறுப்புகள் கொடுங்கள், இளைஞர்களுக்கு அதிக பதவிகள் கொடுங்கள், அவர்களுக்கு வேலை அதிகமாக கொடுங்கள் என இளைஞர்களை மையப்படுத்தி முதலமைச்சர்கள் நிர்வாகிகள் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சியினுடைய இந்த சாதனை திட்டங்களை பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அடிப்படையில் இந்த கூட்டமானது தற்போது 4வது நாளாக இதுவரை 12 தொகுதிகளிலும் நடந்திருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட இன்று நடந்த இந்த 3 தொகுதிகளில் மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் அணைக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 6300 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது 2021 சட்டமன்ற தேர்தலில். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் ஏன் குறைவாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? எனவே அதன் அடிப்படையில் அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகள் எண்ணிக்கையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உதயசூரியன் கிட்டத்தட்ட 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 8000 வாக்குகள் தான் திமுக அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதற்கு முன்னாக நடந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட 2021 2024 என படிப்படியாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக நாம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாம் பார்த்தோம் என்றால் 8000 வாக்குகள் தான் வித்தியாசத்தில் அதிமுக விட அதிகமாக திமுக எடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2024 பொறுத்த வரைக்கும் 8000 வாக்குகள் தான் அதிகமாக பெற்றிருக்கிறது. அதே இடத்தில் பாஜக கூட்டணி என்ற பாமக கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஒருவேளை அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இந்த 2 வாக்குகளை பெற்றோம் என்றால் அந்த வாக்கு வித்தியாசம் என்பது சங்கராபுரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கிறது. அதாவது சங்கராபுரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு வித்தியாசத்தில் 8000 வாக்குகள் திமுக முன்னணியில் பெற்றாலும் கூட அந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியினுடைய பெற்ற வாக்குகளை விட குறைவாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் கணக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி எவ்வாறு குறையலாம் என்பது குறித்து பேச்சுவார்த்தையின் மூலம் பேசப்படுகிறது. அதே
அதே போல தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2000 வாக்குகள், அதாவது 2000 வாக்குகள் குறைவாக 2021ஆம் தேதியில் திமுக தோல்வியை தழுவியது. எனவே அது தொடர்பாகவும் இந்த தோல்விக்கு அடிப்படையில் என்ன காரணம் என்பது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் 224 தொகுதியிலும் பேச இருக்கிறார். 224 தொகுதியிலும் அதாவது 4 கட்டமாக பிரித்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுகிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கடந்த முறை தோல்வியடைந்த, அதே போல தோல்விக்கு மிகுந்த அதாவது குறைவாக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற என்ற அடிப்படையில் முதற்கட்டமாகவும், அதே போல இரண்டாம் கட்டமாக அதாவது வெற்றி மிகுந்த கடினமாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இரண்டாம் கட்டமாகவும், மூன்றாம் கட்டம் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி என திமுக இந்த 4 கட்டங்களாக தொகுதியை பிரித்தான் தற்போது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் 4வது நாளாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நிர்வாகிகளிடம் பேசினார். அப்பொழுது குறிப்பாக முக்கியமாக பேசும் பொழுது, நாம் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இந்த உள்கட்சி பிரச்சனை எல்லாம் மறந்துவிட்டு அனைவரும் ஒற்றுமையாக அரசின் சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே அதற்காக நீங்கள் உழையுங்கள், கண்டிப்பாக உழைக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் பதவியும் வந்து சேரும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகிகளிடம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.